ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெட்மி நோட் 9. இந்த ரெட்மி நோட் 9 மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் சிம்பிள் வருது. இது நிறைய இஷ்யூ வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி அது எப்படி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம 2 விதமான மெத்தடில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மெத்தடு. ஃபஸ்ட்டு நான் இந்த பேசிக் மெத்தட் பண்ணி பார்க்குறேன். அதில் வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஓகே, அப்படின்னா 2வது மெத்தட் என்ன பண்ணுறது நம்ம பார்ப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைலை வந்து ப்ராப்பராக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு பேக் டோர் ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே சப்போர்டு இருக்குது. இந்த சப்போர்டு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது. இந்த சப்போர்டில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சப்போர்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கைஸ், இதில் வந்து இந்த சப்போர்டு வந்து ஸ்க்ரூஸில் கழட்டணும். நெக்ஸ்ட் வந்து இந்த சப்போர்டு வந்து நம்ம சேஃபாக வந்து வெளியே கழட்டி எடுத்துட்டோம். இந்த சப்போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் மார்க் இருக்குது. இது வந்து தண்ணி இதாக பார்த்துக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சேஃப்டி ரப்பர் பூட்லாம் கழட்டிட்டு நம்ம பார்ப்போம். இதில் ஃபுல்லாக வந்து அந்த ரெஸ்ட்டை நம்ம இருக்குது வாட்டர் லாக்காக. ஜஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டின்னரு இல்லை ஒரு ஐபி வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஐபி இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்னா தின்னரும் வந்து யூஸ் பண்ணலாம். தின்னர் போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சேஃப்டி பின் போட்டு நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக கனெக்டர்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூஸ்லாம் போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு நார்மலாக வாட்டர் லாக் ஆனதுனால தான் அந்த மாதிரி ஆகிருக்கு. இது ஈஸியாக சரி பண்ணலாம். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா பார்த்தாலே இது வாட்டர் லாக்னால தான் இந்த இஷ்யூ ஆகிருக்கு. கைஸ், இதில் வந்து சப்போர்டு பேனல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் பண்ணி பார்த்தோம். இது வந்து ஈஸியாகவே ஒர்க் ஆகுது. ஹெட்ஃபோன் சிம்பிள் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு வாட்டர் லாக் ஆனதுனால அந்த மாதிரி ஆச்சு. ஜஸ்ட் உங்கள் ஐபிஓ டின்னரை போட்டு க்ளீன் பண்ணால் ஈஸியாக சரியாயிடும். இதிலே வந்து ஐபிஓ டின்னரை போட்டு கிளியர் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லைன் வந்து செக் பண்ணோம். அது எப்படி நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முயற்சி செய்ய நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.